வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து கலாநிதி பட்டம் பெற்ற பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய யுவால் நோவா ஹெராரி அவர்கள் எழுதிய சேப்பியன்ஸ், ஒரு மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு புத்தகத்திலிருந்து சேப்பியன்ஸ் என்றா என்ன என்ற அறிமுகத்தை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உயிரியலாளர்கள் விஞ்ஞான முறை பெயரிடு கொண்டு வச்சிருக்கணும். இது பேரினம் இனம் என்ற இரண்டு பகுதிகளை கொண்ட பெயரீடு. பேரினம் என்றால் ஒரு பொதுவான மூதாதை பெற்றோரிடம் இருந்து உருவான இனங்கள். இனம் என்றால் ஒன்றையொன்று புணர்ந்து வளமான சந்ததிகளை உருவாக்கக்கூடியவை ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் என்று பொருள்படும். உதாரணமாக சிங்கங்களை பெயரிடும் போது பென்தெரா லியோ என்று பெயரிடுவினம். இதில் பந்தெரா என்றது பேரினம், லியோ என்றது இனம். அதாவது பென்தெரா என்ற பேரினத்துக்குள்ள சிங்கங்களோட புலிகள், சிறுத்தைகள், வேங்கைகள் ஆகிய விலங்குகளும் வரும். பென்தெரா லியோ என்றது பென்தெரா பேரினத்துக்கு உட்பட்ட லியோ இனத்தை சேர்ந்தவை என்று அர்த்தம். அடுத்த விஷயம், இந்த பேரினங்கள் குடும்பங்களுக்குள்ள வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அதே சிங்கத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது பூனை குடும்பம் என்ற வகைப்பாட்டுக்குள்ள வரும். பூனை குடும்பம் என்று சொல்லிக்க வீட்டு பூனைகள் தொடங்கி வலிமையான சிங்கங்கள் வரை அதுக்குள்ள வரும். இன்னும் ஒரு மாதிரி சொல்ல போனால் சுமார் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த விலங்குகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான பூனை குடும்ப மூதாதை ஒன்று இருந்தது. சரி, எங்கட கதைக்கு வருவோம். நாங்கள் எந்த குடும்பம் என்று பார்த்தா மனித குடும்பம். எங்கட குடும்பத்துக்குள்ள சிம்பன்சி, கொரில்லா, ஓரங்குட்டான் போன்ற விலங்குகளும் வருது. எங்களுக்கு என்ன பெயர் என்றா ஹோமோ சேப்பியன்ஸ், அதாவது ஹோமோ என்ற பேரினத்தை சேர்ந்த சேப்பியன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று பொருள். ஹோமோ என்ற பேரினத்துக்கு கீழே கடந்த 10,000 ஆண்டுகளாக எங்கட இனம் மட்டுமே இருக்குது. இதற்கு முன்னர் வேறு வேறு இனங்கள் இருந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. உதாரணமாக ஹோமோ நியண்டர்தாலென்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சோலோஎன்சிஸ், ஹோமோ புலரோடியன்சிஸ் போன்ற பல்வேறு இனங்கள் இருந்திருக்கின்றன. இவர்கள் வேறு வேறு பிரதேசங்கள் அவற்றின் காலநிலைகளுக்கு இசைவாக்கப்பட்டவர்களாகவும், சிலவற்றில் இவர்கள் எங்களை விட பெருமனாகவும் வலிமையானவர்களாகவும், சில இனங்கள் எங்களை விட குள்ளமானவர்களாகவும் பயங்கர வேட்டைக்காரர்களாகவும் கூட இருந்திருக்கிறோம். சரி, மனித இனங்களுக்கு என்ன சிறப்பியல்புகள் இருக்கு என்று பார்த்து கொண்டா, முதலாவது மூளை. 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து 600 மில்லிலிட்டர் அளவாக இருந்த மூளை தற்போது 1400 மில்லிலிட்டர் வரைக்கும் விருத்தியடைந்திருக்கிறது. மூளை விருத்தியடைந்து வந்தது நல்லது தானே என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் உடலின் நிறையில 2-3% நிறையுடைய மூளை ஓய்வாக இருக்கும் போது 25% ஆற்றலை பயன்படுத்தி கொள்கிறதாம். மூளை விருத்தி படிப்படியாக அதிகரிக்க தசைகள் நலிவடைந்து சோர்ந்து போற கட்டம் இருந்ததாம். இது காடுகளில் பிழைத்திருக்கிறதுக்கு அச்சுறுத்தலாக மாறிச்சுது. உதாரணம், மனிதனால சிம்பன்சியை எதிர்க்க முடியாது, ஆனாலும் மூளையை பாவிச்சு அதை எதிர்க்க ஒரு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடியதாக இருந்தது. மனிதனுக்குரிய 2வது சிறப்பியல்பு என்னவென்றால் 2 கால்களை கொண்டு நிமிர்ந்து நடக்கிறது. இதால 2 கைகளும் வேறு வேலைகளை செய்வதற்கு பயன்பட்டது. அவர்களால் மேம்பட்ட கருவிகளை உருவாக்கவும் பயன்படுத்தவும் முடிந்தது. இதற்கு உறுதுணையாக உள்ளங்கைகள், விரல்களில் இருக்கக்கூடிய நரம்பு மற்றும் தசைகளின் அடர்த்தி அதிகரிச்சது. மனிதனுக்கு நிமிர்ந்த நிலையில மிகப்பெரிய மண்டை ஓட்டை தாங்குவது என்பது சவாலாக தான் இருந்தது. இது முதுகுவலி, கழுத்து பிடிப்பு போன்றவற்றுக்கு ஆளாக்கினது. பெண்களுக்கு இது இன்னும் அச்சுறுத்தலாகத்தான் இருந்தது. பிறப்பு பாதை குறுகலாக வேண்டி இருந்தது. குழந்தைகளின் தலைகள் அப்போதுதான் பெரிதாகி கொண்டிருந்தன. இது பிரசவத்தின் போதான மரணங்கள் அதிகரிக்க வழிவகுத்தது. இதற்கு தீர்வு காண விரும்பிய இயற்கை குழந்தைகளின் உடலின் முக்கிய மண்டலங்கள் பூரண வளர்ச்சி அடையாமலே முன்கூட்டியே பிறப்பதற்கு தூண்டியது. விலங்குகள் பூரண வளர்ச்சிக்கு பிறக்கிறதால பிறந்த உடனேயே குதிரை குட்டியால எழுந்து நடக்க முடியும். பல விலங்குகள் மிக குறுகிய காலத்திலேயே தாயை பிரிந்து சுயமாக இயங்கும்.
மனித குழந்தைகளுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஆக மனிதர்கள் குறை பிரசவத்தில் பிறக்கின்றனர். இதால முழுமையாக வளர்ச்சியடையாத தன்மையால் நல்லது கெட்டதுகளை சொல்லி அவர்களுக்கு கற்பிக்க முடியும். சமூகத்துக்கு பொருத்தமானவர்களாக அவர்களை ஆக்க முடியும். இதுவே விலங்குகளை எடுத்துக்கொண்டால் அவை முழுமையாக வளர்ச்சிக்கு பிறகு பிறக்கிறதால அவற்றை செதுக்க முடியாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உணவு சங்கிலி. உதாரணத்துக்கு புல்லை வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளியை தவளை சாப்பிடும், தவளையை கழுகு சாப்பிடும். இந்த மாதிரி ஒன்றை ஒன்று உணவாக்கி கொள்ளக்கூடிய சங்கிலி தொடரில் ஆரம்பத்தில் மனிதன் நடுப்பகுதியில் தான் இருந்தான். பிறகு தனது கட்டித்தனத்தை பயன்படுத்தி பிற்காலத்தில் உயர்ந்த மட்டத்துக்கு போனான். ஏற்கனவே சிங்கம், சுறா போன்ற விலங்குகள் உயர்ந்த மட்டத்தில் தான் இருந்தன. ஆனாலும் அவை சூழலுக்கு இசைவாகி படிப்படியாக பரிமாண வளர்ச்சி அடைந்து தான் அந்த நிலைக்கு. ஆனால் மனிதனின் இந்த சடுதியான இந்த பாய்ச்சல் வேற விலங்குகள் கொல்ல விட மாட்டோம் தானே, பல பின்விளைவுகளை ஏற்படுத்தின. அதாவது பயங்கரமான போர்கள் தொடக்கம் சூழல் ரீதியான சீரழிவுகள் வரை ஏற்பட்டது என்று எழுதுகிறார் ஆசிரியர். மனிதனுக்கு உரித்தான இன்னும் ஒரு சிறப்பியல்பு சமைத்து உண்ணுறது. சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பின் பயன்பாடு பரவலாக இருந்தது. ஆதிகால மனிதன் நெருப்பை வெளிச்சத்துக்கும் குளிர்காயவும் விலங்குகளை விரட்டவும் பயன்படுத்தினான். பிற்காலத்தில் சமையல் செய்வதற்கு நெருப்பை பயன்படுத்த தொடங்கினான். பச்சையாக உணவு பண்டங்களை உண்பதிலும் பார்க்க சமைத்த உணவு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்தது. பற்களால் அரைத்து சாப்பிட எடுத்த நேரம் 1/5 பகுதியாக குறைந்தது. இலகுவில் சமிபாடடையக்கூடியதாக இருந்தது. கிருமிகள், ஒட்டுண்ணிகளை கொல்லக்கூடியதாகவும் இருந்தது. நண்பர்களே, ஆரம்பத்தில் ஆப்பிரிக்காவின் ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருந்த சேப்பியன்ஸ் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் பரவலடைய ஆரம்பிக்க அங்கிருந்த ஏனைய மனித இனங்கள் படிப்படியாக அழிவடைந்து போனதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து சேப்பியன்ஸ் எப்படி வெற்றி பாதையை நோக்கி முன்னுக்கு போனான் என்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து கலாநிதி பட்டம் பெற்ற பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய யுவால் நோவா ஹெராரி அவர்கள் எழுதிய சேப்பியன்ஸ், ஒரு மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு புத்தகத்திலிருந்து சேப்பியன்ஸ் என்றா என்ன என்ற அறிமுகத்தை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உயிரியலாளர்கள் விஞ்ஞான முறை பெயரிடு கொண்டு வச்சிருக்கணும். இது பேரினம், இனம் என்ற 2 பகுதிகளை கொண்ட பெயரீடு. பேரினம் என்றால் ஒரு பொதுவான மூதாதை பெற்றோரிடமிருந்து உருவான இனங்கள். இனம் என்றால் ஒன்றை ஒன்று புணர்ந்து வளமான சந்ததிகளை உருவாக்கக்கூடியவை ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் என்று பொருள்படும். உதாரணமாக சிங்கங்களை பெயரிடும் போது பென்தெரா லியோ என்று பெயரிடுவினம். இதில் பந்தெரா என்றது பேரினம், லியோ என்றது இனம். அதாவது பென்தெரா என்ற பேரினத்துக்குள்ள சிங்கங்களோட புலிகள், சிறுத்தைகள், வேங்கைகள் ஆகிய விலங்குகளும் வரும். பென்தெரா லியோ என்றது பென்தெரா பேரினத்துக்கு உட்பட்ட லியோ இனத்தை சேர்ந்தவை என்று அர்த்தம். அடுத்த விஷயம், இந்த பேரினங்கள் குடும்பங்களுக்குள்ள வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அதே சிங்கத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது பூனை குடும்பம் என்ற வகைப்பாட்டுக்குள்ள வரும். பூனை குடும்பம் என்று சொல்லிக்க வீட்டு பூனைகள் தொடங்கி வலிமையான சிங்கங்கள் வரை அதுக்குள்ள வரும். இன்னும் ஒரு மாதிரி சொல்ல போனால் சுமார் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த விலங்குகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான பூனை குடும்ப மூதாதை ஒன்று இருந்தது. சரி, எங்கட கதைக்கு வருவோம். நாங்கள் எந்த குடும்பம் என்று பார்த்தா மனித குடும்பம். எங்கட குடும்பத்துக்குள்ள சிம்பன்சி, கொரில்லா, ஓரங்குட்டான் போன்ற விலங்குகளும் வருது. எங்களுக்கு என்ன பெயர் என்றா ஹோமோ சேப்பியன்ஸ். அதாவது ஹோமோ என்ற பேரினத்தை சேர்ந்த சேப்பியன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று பொருள். ஹோமோ என்ற பேரினத்துக்கு கடந்த 10,000 ஆண்டுகளாக எங்கட இனம் மட்டுமே இருக்குது. இதற்கு முன்னர் வேறு வேறு இனங்கள் இருந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. உதாரணமாக ஹோமோ நியண்டர்தாலென்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சோலோஎன்சிஸ்,
ஹோமோ புளோரோடியன்சிஸ் போன்ற பல்வேறு இனங்கள் இருந்திருக்கின்றன. இவர்கள் வேறு வேறு பிரதேசங்கள் அவற்றின் காலநிலைகளுக்கு இசைவாக்கப்பட்டவர்களாகவும், சிலவற்றில் இவர்கள் எங்களை விட பருமனாகவும் வலிமையானவர்களாகவும், சில இனங்கள் எங்களை விட குள்ளமானவர்களாகவும் பயங்கர வேட்டைக்காரர்களாகவும் கூட இருந்திருக்கிறோம். சரி, மனித இனங்களுக்கு என்ன சிறப்பியல்புகள் இருக்கு என்று பார்த்து கொண்டா, முதலாவது மூளை. 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து 600 மில்லிலிட்டர் அளவாக இருந்த மூளை தற்போது 1400 மில்லிலிட்டர் வரைக்கும் விருத்தியடைந்து இருக்கிறது. மூளை விருத்தியடைந்து வந்தது நல்லது தானே என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் உடலில் நிறைந்த 2 தொடக்க